Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. பார்த்தீங்கன்னா 3 நாட்கள் முன்பு தொல்லியல் துறைக்காக தமிழ்நாட்டில் முக்கியமான தொல்லியல் இடங்களுக்கெல்லாம் நேரில் சென்று குகை, மலை, சிகரம், அகழ்வு செய்யக்கூடிய பணிகள் ஆட்சியகம் என்று ஓடி ஓடி உழைத்து அங்கெல்லாம் சென்று நேரில் பார்த்துட்டு முதல்வர்கிட்ட ஒரு விரிவான விஷயங்களை எல்லாம் நான் சமர்ப்பித்தேன். அப்படி ஓடி ஓடி பார்க்கிற பொழுது அங்க நான் கற்றுக்கொண்டதையும் பெற்றுக்கொண்டதையும் கொண்டு வந்து இங்க இருக்கக்கூடிய அந்த நம்மளுடைய மாண்புமிகு முதல்வர் கொண்டு வந்த போது பெரும் ஆச்சரியம் தெரியுமா, அத்தனை உலகத்தை புரட்டி போடக்கூடிய சாதனைகளை நம்ம தொட்டு செய்யறோம். அப்ப எது வரலாறு எழுதப்படுவது நம்ம படிச்ச நம்ம சிலபஸ்ல பாதுகாக்கப்படுவதுதான், பேணி பாதுகாக்கப்படுது. அப்ப நம் நாட்டு சாதனைகளை நாம் பேணணும், பாதுகாக்கணும். சாதனைகளுக்கு முக்கியத்துவம் தரக்கூடிய கல்வி திட்டமாக இதை நாங்க உருமாத்துறோம். அப்புறம் என்னதான் நம்ம மக்களுக்கு எல்லா இடத்துலையும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை போட்டி போட்டு சொல்லி கொடுத்தாலும் இப்போது மிக முக்கியமான ஒரு தருணத்தில் இருக்கிறோம். கருணையுடன் கூடிய அறிவாற்றல். அறிவே இல்லாத கருணை ஆபத்தை விளைவிக்காது. அது ஆபத்தை விளைவித்தாலும் அது தனிநபருக்கானது. ஆனால் கருணையே இல்லாத அறிவு இருக்கு பாருங்க, அது பெரும் ஆபத்து, அது சமூகத்திற்கே ஆபத்து. அப்ப கருணை உணர்ச்சியை கூடிய, மனிதாபிமானத்தோடு கூடிய, பகிர்தலை உணர்த்தக்கூடிய, ஷேரிங்க, கேரிங்க உணர்த்தக்கூடிய, கருணையுடன் கூடிய அறிவாற்றலை முன்னிலைப்படுத்தக்கூடிய ஒரு கல்வி திட்டத்தை நாம உருவாக்குறோம். இது என்ன கிடைக்கும்னா, இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் காலத்துல பசங்களுக்கு, எங்க குழந்தைகளுக்கு, எங்க செல்வங்களுக்கு நேச்சுரல் இன்டெலிஜென்ஸை வளர்க்கும் கல்வி. நேச்சுரல் இன்டெலிஜென்ஸ் என்ன? ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் 10,000 டன் எடை கொண்ட ஒரு பொருளை எப்படி மூவ்மெண்ட் பண்ணுங்கிறது நீங்க ஏஐ சொல்லலாம். நேச்சுரல் இன்டெலிஜென்ஸ் என்ன? அதற்காக உழைக்கிற ஊழியர்களுக்கு சமமாக அவர்களுக்கு தேவைப்படக்கூடிய ஊதியத்தை கொடுக்க வேண்டும் என்பது நேச்சுரல் இன்டெலிஜென்ஸ். ஒரு பொருளை ஒரு இடத்தில் இருந்து நாம வாங்கினா திருப்பி தரணும், நன்றி சொல்லுங்கிறது நேச்சுரல் இன்டெலிஜென்ஸ். ஐயா குறிப்பிட்டாரே, விருந்தோம்பல் நேச்சுரல் இன்டெலிஜென்ஸ். ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மட்டுமல்ல, நேச்சுரல் இன்டெலிஜென்ஸையும் அந்த குழந்தை கற்றுக்கொண்டு தேறி அதில் வளரக்கூடிய அளவிற்கு இந்த கல்வி திட்டத்தில் முன்னிலையும் முக்கியத்துவம் நாங்கள் தரப்போகிறோம். ஐயா சில விஷயங்களை இந்த இடத்தில் வைத்தார், அதற்கு சில விஷயங்களை நாங்கள் சொல்லணும். எங்க கல்வித்துறையினுடைய கண்கள் யாருன்னா ஆசிரியர்கள் தாங்க. இந்த கண்கள் வழியா தான் நாங்கள் உலகத்தை பார்க்கிறோம். இந்த கண்கள் தான் இந்த உலகத்தை எங்களுக்கு காட்டுது. அதே போல இந்த கண்கள் வழியா தான் எங்க குழந்தைகளை பார்க்கிறோம். அந்த குழந்தைகளை எங்களோடு சேர்த்து அந்த குழந்தைகள் இப்படி இருக்காங்கன்னு காட்டக்கூடிய கண்களை இந்த ஆசிரியர் பெருமக்கள் தான். அப்ப எந்த இடத்துலையும் எந்த அரசியல் தலையீடும் இல்லாமல் 2 விஷயங்கள் வைத்து தான் ஆசிரியர்கள் உள்ள வர முடியணுமே. தகுதி, திறமை. அவர்களினுடைய தகுதி திறமையை வைத்து மட்டும்தான் இந்த ஆசிரியர்கள் இனிமே உள்ள வர முடியும். அந்த தகுதி திறமையை தாண்டி எந்த அரசியல் அழுத்தத்திற்கும் அரசியல் தலையீட்டிற்கும் நாம் இடம் தர மாட்டோம். மேலும் செய்தி தாள்கள் வாசிப்பு என்பது அதிகமாக உலகம் முழுக்கவே குறைந்து போயிடுச்சு. எல்லாருமே ஸ்கிரீன் டைம் அதிகமாயிருச்சு, ரீடிங் டைம் குறைஞ்சிருச்சு. அப்ப எங்களுடைய அதிகாரிகளோடு கலந்து பேசி வெகு விரைவில் ஒவ்வொரு பள்ளிக்கூடத்திலையும் செய்தித்தாள் வாசிப்பு நேரம்னு we are going to dedicate few minutes, கொஞ்சம் டைம் அதற்குன்னு ஒதுக்கி அந்த மாணவர்களிடையே செய்தித்தாள் வாசிப்பை ஊக்குவிக்க போகிறோம் என்பதையும் மகிழ்ச்சியோடு இந்த சபையில தெரிவிக்கின்றேன். எந்த பள்ளிக்கூடமாக இருந்தாலும் சரி, அவர்கள் அப்ரூவலுக்கோ, அப்கிரேடேஷனுக்கோ, ரெனவலுக்கோ, என்ஓசிக்கோ எதுக்கு வந்தாலும் மனித தலையீடே அங்க இனிமே இருக்காது. ஒரு சின்ன ஒரு விஷயத்தை நான் சுட்டி காட்ட ஆசைப்படுறேன். தமிழ்நாட்டை உலுக்கி போட்ட ஒரு சம்பவம்னா அது குடந்தை கும்பகோணம் தீ விபத்து சம்பவம். அப்ப அதை நம்ம பார்க்கிற பொழுது ஒரு கவனக்குறைவு, ஒரு சின்ன யாரோ ஒரு அதிகாரி ஏதோ பார்க்காம விட்டதோ, ஒரு பணம் வாங்கினதோ, ஏதோ ஒரு சின்ன ஒரு 100 ரூபாயோ 200 வாங்கிட்டதோ ஒரு சர்டிஃபிகேட்டோ. அப்ப உணவு கூடம் தீப்பற்றி, மொட்டை மாடி கூரை நெருப்பு பற்றி 80 சொச்சம் குழந்தைகள் கருகி இறந்து போனார்கள். அதில் உயிர் தப்பிய ஒரு குழந்தை இருக்கிறாள். அந்த உயிர் தப்பிய அந்த ஒரு குழந்தை என்னை பார்க்க என்னோட கோட்டைக்கு வந்தாங்க. அந்த குழந்தைய வரவிட்டு அந்த குழந்தைகிட்ட பேசிட்டு இருந்தேன், என்னம்மா பண்றீங்கன்னு. அந்த குழந்தை சொல்லிச்சு, அண்ணா நான் இப்ப சப் கலெக்டர் ஆயிட்டேன்னு அந்த ஆர்டர் காப்பி என் கையில கொடுத்து சந்தோஷமா வாங்கிச்சு. சிலிர்த்து போச்சு, எனக்கு கண்கள் கலங்கியது. அந்த தங்கச்சியை கையை பிடிச்சி அழைத்து நேரா மேல கூட்டு போய் முக்கியமான தலைவர்கள் முன்னாடி உட்கார வச்சு, எங்களை தெரியுதா சார் அப்படின்னு.
யாருப்பா சொல்லுப்பா அப்படின்னாங்க. சார் இவங்க தான் கும்பகோணம் தீ விபத்துல ஒரு விக்டிம், இன்னைக்கு சப் கலெக்டர் ஆயிருக்கிறாங்க, நம்மளோட ஒர்க் பண்ண போறாங்க. ஒரு குழந்தை தப்பிச்சது, இன்னைக்கு சப் கலெக்டர், நாளைக்கு கலெக்டர் ஆயிடுச்சு, நீங்க நாளைக்கு தான் ஐயா மாதிரி இன்னும் பெரிய அதிகாரி ஆகும். அப்ப இறந்து போனவர்களை எத்தனை கலெக்டர்களை இறந்து விட்டோம். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸை தெரிஞ்சுக்க தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.